ஆ, இருக்கும்போதுக்கு முருகப்பெருமான் சூரனுக்கு புத்தி சொன்ன அந்த எடுத்துக்காட்டம் ஊமையா சொல்லலாம். சுவாமி வந்து ஆமாம். சுவாமி சூரன் சொல்லுவாரு, இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் பெரிதெனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானை. அதாவது சுவாமி வந்து சொல்றாரு பாருங்க, அதாவது ஆமாங்க. விட்டில் பூச்சியானது எரியிற நெருப்பை வந்து தனக்குள்ள உணவு நினைச்சுக்குமா, நினைச்சுக்கிட்டு என்ன சொல்லுமா உள்ள ஆ, போட்டுக்குமா. அந்த மாதிரி இந்த மனிதர் கூட்டங்கள் அதாவது எதுக்கு பிறந்தோன்னு தெரியாம இந்த மாதிரி பிறப்புகோவா காரியம் பண்றாங்கிறாரு சாமி. உண்மைதான் உண்மைதான் ஐயா. இவருக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாரு, நம்மகிட்ட மந்திரி படைகள் இருக்கு, ஆளுங்கட்சி, இந்த சூரனுடைய நிலைமை தான், நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்குது, நம்மள எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது அவரு நினைக்காரு. ஆமா ஆமா. ஆனா எம்பெருமா விடுவானா, நம்பி பதம் மறந்து நாம் பெரிதெனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானை. புரியுதா உங்களுக்கு? நம்பினா இறைவன், என்னோட பதம் மறந்து நீங்க என்ன நினைக்கிறான், என்ன தப்பு எல்லாம் செய்யலாம், ஆட்சி அதிகாரம் இருக்கு, நம்மள எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்கிறான். ஆனா முருகன் விடுவானா? ஏதோ நடக்கும். அந்த விஜய்க்கு போன கூட்டம் எப்படின்னா, இந்த விட்டில் பூச்சி மாதிரி, விட்டில் பூச்சிக்கு வந்து அந்த எரியிற நெருப்பு வந்து உணவா தெரியுமா, அதனாலதான் உள்ள புகுந்து அழிஞ்சிருப்பான். அந்த மாதிரி இந்த சினிமா மோக மாயை ஆமா. விஜய்ங்கிற ஒரு நடிகனுடைய ஒரு அழகுல அவனுடைய அழகு. நடிப்புல இந்த மக்கள் மயங்கி புருஷன் சொல்ல கேட்காம, தன்னுடைய தந்தையர்கள் சொல்ல கேட்காம, தன்னுடைய சகோதரன் சொல்ல கேட்காம இந்த கும்பல் இப்படி போய் இந்த கூட்டத்துல உதப்பட்டு இடிபட்டு இதெல்லாம் தேவையாயா? என்ன கேக்குறேன், இந்த கூட்டத்துக்கு இப்ப இதுல எப்படிங்க இறக்கப்பட மனசு வருமா சொல்லுங்க? நான் என்ன கேக்குறேன், உன் அப்பா அம்மாவை விட விஜய் உயர்ந்தவனா போயிட்டானா, இல்ல உன்னுடைய புருஷனை விட விஜய் உயர்ந்தவனா போயிட்டானா? கேட்கணுமா கேட்க வேண்டாமா அந்த கேள்வி? நியாயமா இல்லையா? இல்ல அப்படியே ஒரு ஆர்வம் உந்துதல் இருந்தாலையும் அதுக்கான பாதுகாப்பு முறை எப்படி இருக்கணும், எப்படி நாம இருக்கணும் அப்படின்ற ஒரு புத்திமதி அறிவு இல்லாத. ஆமா, அதான் அந்த முருகபுரம் சொல்றதெல்லாம், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போலுங்க. விட்டில் பூச்சி எப்படி இறக்குது, ஒரு இடத்துல நீங்க நெருப்பு கொளுத்தி போட்டீங்கன்னா அது பார்க்கும்போது உணவா தெரியும், உள்ள புந்து அழிஞ்சிரும், அதே உள்ள பூந்துரும், நீங்க தேடி இல்ல. அது மாதிரி இந்த ஜனம் அன்னைக்கு முருகபுரமா சூரனுக்கு சொன்ன புத்தி தான் நான் சொல்றேன். அப்பா சொன்னது சொல்லல. செந்தில் பாலாஜிக்கு என்ன, நம்மகிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம், எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவருக்கு நினைப்பு எல்லாம் இருக்க விடுவானாவன். ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துளை ஆளுகிறேங்கிறான். அவன் இல்லாத இடம் கிடையாது. இவருங்க கர்மா விடாதியா, அங்க எவனா இருந்தாலும் கர்ம வினை விடாது. செந்தில் பாலாஜி இல்ல, அவன் பாட்டை முப்பாட்டி எவனது நானா இருந்தாலும் கர்ம வினையிலும் தப்ப முடியாதியா. சரி, அந்த அப்பனுக்கே விடாது. அதனால இவனுங்க எல்லாம் எவனுமே தப்ப முடியாது. இவங்க வந்து சும்மா ஏதோ ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆடுறானுங்க. அதான் சாமி சொல்றாருல, சற்றாலை வாழ்வு சகட இருக்கே வரையில் கற்றோரே ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான் முள்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்குங்கிறாரு. அயோக்கிய பயல்களுக்கு, இந்த துர்புத்தி உடையவர்களுக்கு, அகங்காரம் பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பதவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டம் தாங்க முடியாது. ஆனா முள்முருங்கை பூவு 3 நாளைக்கு மினுங்க, 4வது நாள் அது கரிஞ்சிருங்கிறாரு, கருகி விழுந்துரும். அது போல இவனுடைய வாழ்வு சீக்கிரத்துல அஸ்தமிக்கும், இந்த கும்பலுடைய பகவான் எம்பெருமா அப்பா சொன்னது, சிவபெருமான் சொன்னது. அதனால இங்க பாருங்க, கைதிபதியா தர்மயுகம் வர்ற வரைக்கும் அந்த மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஒண்ணும் மனிதர்கள் இருக்க முடியாது. நம்ம திருத்தி நம்ம அப்பாவுடைய உலகத்துக்கு போயிடும், மோட்சத்துக்கு வெளியே தேடி போயிடணும். அவ்வளவுதான். சரிங்களா? நன்றி. நமஸ்காரம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம், அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.